ஸ்டோரி தமிழச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தொடர் கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்ட் 1. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஒரு அழகான கிராமத்தில் கபிலன் தன் அம்மாவுடன் வசித்து வந்தான். கபிலனுக்கு அப்பா கிடையாது. கபிலன் சிறுவயதிலிருந்தே லக்ஷ்மி அம்மாவின் பாசத்துடன் வளர்ந்தவன். நன்றாக படித்தவன், கெட்டிக்காரனும் கூட. லக்ஷ்மி அம்மாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி வாய் இல்லைன்னா உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் என்பது போல் தன்னுடைய வாய் திறமையை வைத்து நினைத்த காரியத்தை சாதித்து கொள்வாள். கொஞ்சம் கஞ்சத்தனம். கபிலனுக்கு திருமண வயது வந்தது. கபிலனுக்கு அவனுடைய அம்மா பொண்ணு பார்க்க ஆரம்பித்து விட்டாள். குன்றூர் என்னும் இடத்தில் ஒரு பெண் இருப்பதாக தரக ஒருவர் லக்ஷ்மி அம்மாவிடம் சொல்லிவிட்டு போக, லக்ஷ்மி அம்மா பையனை அழைத்து, கபிலா, டே கபிலா, இங்கே வா என்றாள். என்னம்மா, ஏன் இப்படி கத்துறீங்க என்றாள். அது ஒன்றும் இல்லைடா, குன்றூரில் ஒரு பொண்ணு இருக்காண்டா, போய் பார்த்துட்டு வாடா, உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள். போமா, இத்துடன் 100 பொண்ணுக்கு மேலே பார்த்தாச்சு, இன்னமும் எத்தனை தான் பார்ப்ப, நான் போகல, ஆளை விடுப்பா என்று சலிப்பாக சொன்னான். அதையும் இதையுமாக சொல்லி ஒரு வழியாக அந்த ஊருக்கு கபிலனை அனுப்பி வைத்தாள். அவன் போக மாட்டேன் என்பதற்கு காரணமும் உண்டு. போகும் இடத்திலெல்லாம் இவன் நினைப்பது போல் அமைவதே இல்லை. ஏதாவது ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வேண்டாம் என வந்து விடுவான். அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது. கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்பது போல் ஆகிவிட்டது அவனது வாழ்க்கை. அம்மாவின் வற்புறுத்தலுக்காக சென்று கொண்டிருந்தான் கபிலன். போகும் வழியில் இதுவும் நடக்கப் போவதில்லை, தேவையில்லாமல் போகிறோம் என்று புலம்பிக் கொண்டே ஊரை வந்தடைந்தான். ஊர் பார்ப்பதற்கு கொஞ்சம் பெரிய ஊர் போல தெரிந்தது. அம்மா கொடுத்த முகவரியை ஒரு பெரியவரிடம் காட்டி வழி கேட்டான். அவர், இந்த வீட்டுக்கா போற என்றார். ஆமாங்கய்யா, அந்த வீட்டில் பெண் இருப்பதாக சொன்னார்கள், அதான் என்று இழுத்தான். இந்த வழியா போனா அந்த கடைசியில் ஒரு அரண்மனை இருக்கும், அங்கதான் நீ பார்க்க வந்த பொண்ணு இருக்கு, போ போ, இதோட 101 என்றார். நன்றிங்க ஐயா என்று கூறிவிட்டு கிளம்பினான். அது என்ன 101 என்று சொன்னாரே, என்னவா இருக்கும்? யோசித்து கொண்டே அரண்மனையை வந்தடைந்தான். காவலாளி, யாரப்பா நீ என்று கேட்டார். ஐயா, இந்த வீட்டில் உள்ள பெண்ணை பெண் பார்க்க வந்துள்ளேன் என்றான். அப்படியா என்று மரியாதையுடன் வாருங்கள் என்று உள்ளே அழைத்து சென்று நாற்காலியில் அமரச் செய்தார். பின்னர் அரசரிடம் போய், அரசே, மாலினி அம்மாவை பெண் பார்க்க வந்திருக்கிறார் ஒருவர், நீ போ, நான் மாலினியை வர சொல்லிவிட்டு வருகிறேன் என்றார். மாலினி, மாலினி என்று அழைத்தார். என்னங்கப்பா என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். உன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள், உடனே கிளம்பி கீழே வா என்றார். கீழே வந்திருந்தவரை வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தார் அரசர். மாலினியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அமைதியான அடக்கமான பண்புள்ள பெண், அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வாள். இதுவரை இவளை 100 பேர் வந்து பெண் பார்த்துவிட்டு சென்றனர். ஆனால் யாரும் மாலினியை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றனர். கபிலன் பிடித்திருக்கிறது என்று சொல்வானா? அவளை பிடிக்கவில்லை என்று அனைவரும் சொல்வதற்கு காரணம், அவள் வரும்பொழுதெல்லாம் கரியை எடுத்து முகம் முழுவதும் தடவி வருவாள். பார்க்கின்ற அனைவரும், பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்கு, அழகா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவளுடைய குறிக்கோள் என்னவென்றால், தன்னுடைய அழகை பார்த்து எவனும் தன்னை திருமணம் செய்யக்கூடாது, தன்னுடைய மனதை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். வழக்கம் போல் மாலினியும் கரியை முகத்தில் தடவி கொண்டு வந்தாள். கபிலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நம்ம எதிர்பார்த்தது போல் இல்லையே என்று மனம் வருந்தி தலையை கீழே போட்டான். பார்த்தால் கால் கை அனைத்தும் வெள்ளையாய் பால் போல் இருந்தது. நன்றாக மீண்டும் ஒரு முறை மாலினியை உற்று பார்த்தான். முகம் மட்டும் கருப்பாகவும் உடம்பெல்லாம் வெள்ளையாகவும் இருந்தது. இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். என்ன என்றுதான் பார்ப்போம். ஐயா, எனக்கு பெண்ணை மிகவும் பிடித்துள்ளது என்றான். பெண்ணிற்கு என்னை பிடித்திருந்தால் திருமணம் பற்றி பேசலாம் என்று கூறினான். மாலினியை அழைத்து, உனக்கு பையனை பிடிச்சிருக்காமா என்று தந்தை கேட்டவுடன் வெட்கத்தில் சம்மதம் என்பது போல் தலையை குனிந்தாள். சரி, அம்மாவை அழைத்து திருமணத்தை பேசி முடித்து கோலாகலமாக திருமணமும் நடைபெற்றது. திருமணம் ஆன பின்புதான் அவளுடைய முழுமையான முகத்தை கபிலன் பார்த்தான். தொடரும். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் போடுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.